சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைனால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். கடந்த 2.5 ஆண்டுகளாக பாவம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் பலவிதமான தொல்லைகளை கொடுத்து வந்தார். இப்போ தற்சமயம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். மிகச்சிறப்பு. அசையாத சொத்துக்கள் சொந்த முயற்சியிலேயே வாங்கலாம். நீங்க சம்பாதிச்சே காசு நீங்களே இடம் வாங்கலாம். விருச்சிக ராசிக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக பாவம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் பலவிதமான தொல்லைகளை கொடுத்து வந்தார். இப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், தற்சமயம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். மிகச்சிறப்பு. பூர்வ புண்ணியஸ்தானம்னா பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்களை விளக்கக்கூடிய ஒரு நேரம். பித்ருராஜ்ய சொத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது தகப்பனார், முப்பாட்டனார், பாட்டனார், இப்படி 4-5 தலைமுறைகளாக நமது ஃபேமிலியில் நமது குடும்பத்தில் அசையும் சொத்துக்களாக இருக்கட்டும், அசையாத சொத்துக்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் பிரிக்காமல் வைத்திருப்போம். பங்காளிகளுக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கும். ஒருத்தர் முன்னாடி வந்தால் ஒருத்தர் அதுக்கு ஒத்து வர மாட்டான், ஒருத்தர் ஒத்து வரலைன்னா ஒருத்தர் ஒத்து வருவான், இப்படியே போயிட்டு இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அதை பிரித்து அவங்க ஷேர் எடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் 5 தலைமுறையாச்சும் அவன் பேரம் பேத்தி காலேஜ் படிக்க வைக்கணும், வீடு வாங்கணும், செலவுகள் இருக்கும். அப்போ இதை பிரித்தாத்தான் நல்லதுன்னு இப்போ யோசிச்சு உட்காந்து பேசி ஏதோ ஒரு பிரச்சனைகள்ல அந்த முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி இருப்பாங்க. அப்போது அந்த ஒரு பூர்வீக சொத்துக்களை அப்பாவோட சொத்தாக கூட இருக்கட்டும், இல்லை 5 தலைமுறை சொத்துக்களாக கூட இருக்கட்டும், பேசி முடிவெடுத்து நமக்குண்டான பாகங்களை பிரித்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரத்தை சனி பகவான் கொடுக்குறார். பூர்வீக சொத்துக்கள் லாபம். சில பேர் பூர்வீக வீடுகளை விட்டுட்டு வெளியில் வேறு வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பாங்க. இப்போ பூர்வீக சொத்துக்களை சீரமைத்து மீண்டும் அதே இடத்துல போய் குடியிருக்கிறது, அந்த அமைப்பை கொடுக்குறார். தகப்பனார் வழி சொத்துக்கள் லாபம். தாயார் தகப்பனாருக்கு நன்மை. முன் வீட்டில் முதியவர்கள் பெரியவர்கள் இருந்தால் அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி பார்க்கறது, 80வது கல்யாணம் பண்ணி பார்க்கறது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது, இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு பொற்காலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசையாத சொத்துக்கள் சொந்த முயற்சியிலேயே வாங்கலாம். நீங்கள் சம்பாதிச்சே காசு நீங்களே இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், தோட்டம் அமைக்கலாம், விவசாய நிலங்கள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஆபரணங்களை சேர்க்கலாம். அசையாத சொத்துக்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் ஃபிக்ஸட் பண்ணி வைக்கலாம். வாரிசுகளுக்கு மிகச்சிறப்பு. பூர்வ புண்ணியஸ்தானம்னா தாயார் தகப்பனார், பூர்வீக சொத்துக்கள், வாரிசுகள். உங்களுடைய வாரிசுகள் சிறப்பான ஒரு பொற்காலம். படிக்கிற ஸ்டேஜில் இருந்தால் நல்லா படிப்பாங்க, உத்தியோக ஸ்டேஜில் இருந்தால் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், திருமணமாகலைன்னா திருமணமாகும். வாரிசுகள் மூலம் நன்மை, வாரிசுகளுக்கும் நன்மை. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வம்சவருத்தி உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகள் மேற்கொள்வீர்கள், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை. இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸ், இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. இதில் எல்லாம் தங்கு தடையற்ற வருமானங்களை எதிர்பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். விருச்சிக ராசிக்காரங்க சொன்னது பலிக்கும். இதில் எதில் போடுறீங்களோ அது சித்தியாகும். அந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்துறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வணிக வரி, பத்திரப்பதிவு, கலால் வரி, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், வருமான வரித்துறை, இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான யோகம். விருச்சிக ராசியாக இருந்து இந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். தொல்லியல் துறை, அகழ்வாராய்ச்சி, ஆராய்ச்சியாளர்கள், இவர்களுக்கும் நன்மை. அதே மாதிரி மத்திய ராஜாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்டில் எந்த பணியில் இருந்தாலும் அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ரயில்வே பணியில் பணியாற்றக்கூடியவர்கள், அதிகாரிகளாக இருக்கட்டும், களப்பணியாளர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே ஒரு பதவி உயர்வுகள் உண்டாகும், சம்பள உயர்வுகள் ஏற்படும், ஊதிய உயர்வு உண்டாகும். அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள், இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். சில நேரங்களில் செய்கிற தொழிலுக்கு கூடுதல் வருவாய் அதிகரிக்கும். இவ்வளோதான் ஃபிக்ஸட் அப்படின்ட்டு போவீங்க. கூலி வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய அக்ரிமெண்ட் போட்டு செய்கிற வேலையாக இருந்தாலும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய பணிவையும் தொழிலில் இருக்கிற நேர்மையும் நேர்த்தியும் பார்த்து பேசின தொகையை விட அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார் சனி பகவான். வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள். இருப்பினும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தில் ஏதாவது சனி பகவான் சரியில்லைங்கிற பட்சத்தில் நான் சொன்ன அப்படியே அதில் எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும். இந்த நன்மைகள் போகிற தீமைகளாக மாறிடும். அதனால் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தால் சொந்த ஜாதகம் பார்த்தால் கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணலாம், அடுத்த 2.5 வருஷத்துக்கு சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு நமக்குங்க. அதனால் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு 100% ஒரு 70% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், தொழில் முனைவோர்கள், அரசியல்வாதிகள், பெண்கள் எல்லாருக்குமே ஒரு 80%
பொதுவான பலன்கள் எடுத்துக்கலாம். அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை மஞ்சள், அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, 5. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமியை வணங்கணும். சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார். விருச்சிக ராசி என்பதற்கு ஒரு பெரிய விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சார். இந்த பஞ்சமஸ்தானத்தில் வந்தால் என்ன ஆகும்னா முதல்ல கடன் பிரச்சனைகள் குறையும். விருச்சிக ராசி என்பதற்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சாகிறார். இது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பதற்கு ஒரு பெரிய விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்பதாக விருச்சிக ராசி என்பது இருப்பாங்க. வேலையில் கடுமையான நெருக்கடி பிரச்சனை, நிறைய பேருக்கு எல்லா அறிவும் இருந்தும் எல்லா திறமையும் இருந்தும் வேலை கிடைக்காத சூழல். நிறைய பேருக்கு 6 மாதமாக வேலை இல்லை, 3 மாதமாக வேலை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி உறவுகளால் நிறைய சண்டை சச்சரவுகள், மனைவி கிட்ட சண்டை, கணவர்கிட்ட சண்டை, குழந்தைங்கிட்ட சண்டை, அப்பா அம்மா கூட சண்டை, கூட பிறந்தவங்க கூட சண்டை, இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பது. அதுமாரி சொத்து தகராறு, இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, நினச்சது எதுவுமே வாழ்க்கையில் நடக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் நிறைய விருச்சிக ராசி என்பது காதலில் தோல்விகள், காதலில் ஒரு ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் நடந்துருக்கும். ஏன்னா அந்த விருச்சிக ராசி என்பர்கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதே நேரத்தில் சில நேரங்களில் அது ஒரு மைனஸாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு மனசுக்குள்ளேயே போட்டு 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 உள்ள ஒரு எரிமலை வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை தாங்கிக்கிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் விருச்சிக ராசி என்பவர்கள். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்கள் விருச்சிக ராசியாக இருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா தெய்வம்தான். அவங்க என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு பிரச்சனைலாம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. சும்மாலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளை சந்தித்து அதெல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாவே அந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு அது. எவ்வளோ எல்லா சைட்லேயும் பிரச்சனை. இந்த இதில் சொல்கிற மாதிரி, சினிமாவில் சொல்கிற மாதிரி நடக்கிற இடத்தெல்லாம் கண்ணி வெடி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க என்ன செஞ்சாலும் அதில் ஒரு கெட்ட பேர், அவமானம் படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருந்து அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் அடுத்த நிலைக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்கும். ஏன்னா இந்த பஞ்சமஸ்தானத்தில் வரப்போகிறார். இந்த பஞ்சமஸ்தானத்தில் வந்தால் என்ன ஆகும்னா முதல்ல கடன் பிரச்சனைகள் குறையும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்வையிடுவார். இந்த 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது லாபம். முதல்ல என்னென்னா நினச்ச விஷயங்கள் நடக்கும் சார். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பாரு, வேலை மாற்றத்தை கொடுப்பாரு, நல்ல பதவி கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். முக்கியமாக நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் என்னென்னா இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே மாதிரி நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம். நிறைய விருச்சிக ராசியில் என்ன நினைப்பாங்கன்னா புதுசாலாம் நிறைய சான்சஸ்லாம் வருது சார், அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது, எங்கே போனாலும் காசு செலவு பண்ண வேண்டியிருக்கு, காசு இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் விருச்சிக ராசி என்பதற்கு அந்த புதிய வாய்ப்புகள் மூலமாக பலதரப்பட்ட தொழில் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக லாபம் வரும். அதன் மூலமாக உங்கள் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு விருச்சிக ராசி என்பதற்கு கண்டிப்பாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதேமாதிரி உறவுகளால் பலவிதமான நன்மைகள் நடக்கும். அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்ககிட்ட ஒதுங்கி இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம். கணவன் மனைவி சண்டைகள் குறையும், வீட்டில் அந்யோன்யம் அதிகமாகும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். அதேமாதிரி மறு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நேரம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டலான்ற ஒரு எண்ணங்கள் வரும். பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீக சொத்தை விற்றுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வீடு இடம் வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அது எந்த கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அழகாக தீர்த்து பிரச்சனைகளை முடிச்சுட்டு அழகாக வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் வெளிநாட்டில் போய் படிப்பீங்க, வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பீங்க. வெளிநாட்டில் படித்து முடித்தவர்கள் வேலை இல்லாமல் சில பேர் இருக்கீங்க.
அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை போயிருக்கு, அதனால் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வருத்தம் இருக்கும், நம்ம இங்கே இருக்க முடியாது போல இருக்குது, நம்ம இந்தியா போயே தான் ஆகணும் போல இருக்குது, நம்ம குழந்தைங்களாம் இங்கே வந்துட்டாங்க, எல்லாம் ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டேன், இப்போ திரும்பி போகிறதுக்கு எப்படி போக போகிறோன்னு தெரியலன்ற ஒரு வருத்தம் இருக்கும். கவலைப்படாமல் இருங்க. மார்ச் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும், பர்மனெண்ட்டாக செட்டில் ஆவீங்க. சில பேர் ஏதாவது பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே போல் நிறைய பேருக்கு மனைவி மூலயமாக அங்கே ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும், கணவர் மூலயமாக ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள். வெளிநாட்டிலையுமே சந்தோஷமாக குடும்பத்துடன் வாழ்வதற்கான வாய்ப்பு. அதே மாதிரி நிறைய பேர் மனைவியை பிரிஞ்சு இருப்பீங்க, கணவரை பிரிஞ்சு இந்தியாவில் அவங்க இருப்பாங்க, நீங்கள் அங்கே வேலை பார்த்துட்ருப்பீங்க, அவங்களாம் திரும்பி சேர்ந்து கணவன் மனைவி குழந்தையோட வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வரும். நிறைய பேர் வீசா எக்ஸ்டெண்ட் ஆகாமல் ரினியூவல் பண்ண முடியாமல் தெரியாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வீசா எக்ஸ்டெண்ட் ஆகி அங்கேயே ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடச்சி, இல்லை வேறு ஊரில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சி அங்கேயே பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இந்த பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் கொடுப்பார். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருந்த கஷ்டங்கள், உடல்நிலை பாதிப்புகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்லா சிறப்பாக நீங்களும் ஒரு நல்ல ஒரு நிலையில் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பஞ்சமஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார்.